வழக்கில் தொடர்புடைய இளைஞர் தப்ப முயன்றதால் போலீசார் சுட்டு பிடித்திருக்கின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரவுடி மீது துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. இர்ஃபான் கொலை வழக்கில் தொடர்புடைய ரிச்சர்ட் சச்சினை காவல்துறையினர் முழங்காலில் சுட்டு பிடித்திருக்கின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த ரிச்சர்ட் சச்சின் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறான். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பிரேம். பிரேம், இந்த டீடைல்ஸ் என்ன? யார் அந்த ரவுடி? பின்னணி என்ன? ஹாசினி, திண்டுக்கல் பட்டறை சரவணன் என்பவரை கடந்த வருடம் வெட்டி கொலை செய்த வழக்கில் தொடர்புடைய முகமது இர்ஃபான் என்ற நபரை கடந்த 28ஆம் தேதி அன்று திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே மர்ம நபர்கள் தலையை சிதைத்து வெட்டி படுகொலை செய்தனர். இந்நிலையில் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 4 குற்றவாளிகளை நேற்று தனிப்படை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதற்கிடையே விசாரணைக்கு அழைத்து செல்லும் வழியில் ரிச்சர்ட் சச்சின் என்ற குற்றவாளி போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து தனிப்படை போலீசார் குற்றவாளியான ரிச்சர்ட் சச்சின் அவருடைய காலில் சுட்டு பிடித்தனர். மேலும் தற்பொழுது அவருக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திண்டுக்கல்லில் ரவுடி சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹாசினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.